ஹாய் ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஏவி. நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒன் டே ட்ரிப் தான் பார்க்க போகிறோம். வாங்க அந்த பிளேஸ்க்கு எப்படி போய் ரீச் பண்ணலாம், அங்கே எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், எவ்வளோ செலவாச்சு அப்படின்றத நம்ம வீடியோஸில் தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம இந்த ட்ரிப்பை கோயம்புத்தூர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் கோயம்புத்தூரை சுற்றி நியர்பையில் இருந்தீங்கன்னா இந்த ட்ரிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் வெளியிலேருந்து வர மாதிரி இருந்தாலும் ஒன்ஸ் நீங்கள் கோயம்புத்தூர் ரீச் பண்ணதுக்கப்புறம் அங்கே ஒரு 1 days 2 days ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த ட்ரிப் நீங்களும் போயிட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரிப் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் இருக்குது, அதாவது கோயம்புத்தூர் டு மங்களூர் எக்ஸ்பிரஸ். இதில் நீங்கள் முந்தின நாளே நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இந்த ட்ரெயின் நம்பர் எல்லாமே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த ட்ரெயினில் தான் நான் ட்ராவல் பண்ணேன், இதான் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். மார்னிங் 6 o'clock கிளம்புற இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நமக்கு கோழிக்கோடுக்கு 9:12 ரீச் ஆகும். நீங்கள் 9:12 ரீச் ஆனீங்கன்னா கரெக்டாக அங்கே போய் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு சுற்றி பார்க்குறதுக்கு டைம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன்னா இது ஒன் டே ட்ரிப்புன்றனால நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஏர்லி மார்னிங் ட்ரெயின் வந்து புக் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு 3 hours அங்கே ட்ராப் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரிட்டன் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா அதோட சார்ட்டும் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். MAQ டு சென்னை மேல் எக்ஸ்பிரஸ், பட் இதில் ஜென்ரல் கோச் தான் கிடைக்கும். கோழிக்கோட் டு போத்தனூர் ஜங்ஷன் நீங்கள் 5:30 ஏறினீங்கன்னா நைட் உங்களுக்கு 9:59 ட்ராப் பண்ணிவிடுவாங்க. அதை மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் உங்களுக்கு 7:30 ஒரு ட்ரெயின் இருக்குது யஷ்வந்த்பூர் எக்ஸ்பிரஸ். நைட் 7:30 ஏறினீங்க அப்படின்னா உங்களுக்கு 11:17 உங்களுக்கு ரீச் பண்ணுவாங்க. மார்னிங் டைம்ன்றனால மேக்ஸிமம் உங்களுக்கு லக் இருந்துச்சு அப்படின்னா சீட்ஸ் ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் போகும். மார்னிங் 6 o'clock நீங்கள் ஏற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 9 o'clock நீங்கள் ட்ராப் ஆகுற வரைக்குமே உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீயாக தான் இருக்கும். எஸ், நான் போகும்போது அதே மாதிரி தான், அந்த கம்பார்ட்மெண்ட்டே ஃபுல் ஃப்ரீயாக இருந்துச்சு. நான் ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு அப்படியே அந்த ட்ராவலை கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தேன். ஃபுல் ஆஃப் நேச்சரில் உங்களுக்கு அந்த ட்ரெயின் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். இந்த ட்ரெயின் கோயம்புத்தூர்லேருந்து ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலக்காடு, ஒட்டப்பள்ளம், ஷொர்ணூர், திருூர், பரப்பனங்காடி வழியாக கோழிக்கோடு ரீச் ஆகும். நீங்கள் மார்னிங் டைம்னால ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு போனீங்கன்னா வீட்டிலேருந்தே குக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு ட்ராவலாக அது இருக்கும். நீங்கள் போகிற வழியிலேயே நேச்சுரல் வீடியோஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு இன்ஸ்டாவில் ஸ்டோரி ரீல்ஸ் போடுறதுக்கும் இது ஒரு சூப்பர் வைபாக இருக்கும். ட்ரெயினுமே உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்துட்டு நல்லா ட்ராவல் பண்ணி போகலாம். சொன்ன மாதிரி நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க அந்த ட்ரெயின் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு. நீங்கள் திருூர் பரப்பனங்காடிக்கிட்ட ரீச் ஆகும்போதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா சீனரிஸ் வந்து ரொம்ப வைபாக இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேக் மாதிரி இருக்கும். அதை பார்த்துக்கிட்டே நீங்கள் ட்ரெயின் வந்து அந்த பாலத்து மேலே போகும். அதை கிராஸ் பண்ணனே கொஞ்சம் தூரத்தில் நம்ம கோழிக்கோடு ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிடுவோம். கோழிக்கோடு பீச் வந்து ரொம்ப ஃபேமஸான பீச் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தென்னிந்தியாவோட மசாலா தலைநகரம் அப்படின்னு வந்துட்டு கோழிக்கோடு தான் சொல்கிறாங்க. இது 15ஆம் நூற்றாண்டுலேருந்து வாஸ்கோடகாமா கட்டின ஒரு கப்பாட் கடற்கரை அப்படின்ற நேம் இருக்கனால இது வந்து அப்படி தான் சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்பைசஸ்லாம் இங்கேருந்து தான் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்களாமா. நம்ம ஷார்ப்பாக 9:15 கோழிக்கோடு ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டோம். நீங்கள் இப்போ கோழிக்கோடு ஸ்டேஷன் தான் பார்த்துட்ருக்கீங்க. கோழிக்கோடு ஸ்டேஷனில் இறங்கினோடனே அங்கே உள்ள ஸ்டெப்ஸ் மூலமாகவோ இல்லை ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ணியோ நீங்கள் ஸ்டேஷனுக்கு வெளியில் போயிடலாம். வெளியில் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பஸ்ஸஸ் அவைலபிலிட்டி இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு போய் விசிட் பண்ண வேண்டிய இடம்னு கேட்டிங்கன்னா பீச் தான். ஏன்னா அதுக்கு மேலே மதிய டைம்லாம் போனீங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும். பட் மார்னிங் டைமில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சமாவது வைபாக இருக்கும். நீங்கள் அங்கே நியர்பை யார்கிட்டையாவது வந்துட்டு பீச் ஸ்டேஷன் போகிற பஸ் எதுன்னு கேட்டிங்கனாலே அவங்க நிறைய பீச்சஸ் சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்துட்டு நியர்பை என்ன பீச் இருக்கோ அந்த பீச்சை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஷனோட அவுட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஸ்டேஷன் மாதிரியே இருக்காது. ஒரு வித்தியாசமான கேரளா கட்டமைப்பில் வந்து இந்த ஸ்டேஷன் இருக்கும். நீங்கள் அந்த வியூவை தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க.
உங்களுக்கு என்னதான் பஸ்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாலும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மினி பஸ்ஸஸ் வரும், ஒவ்வொரு ப்ரைவேட் பஸ்ஸஸ் வரும். ஸோ நீங்களே அங்கே நேரில் போய் கேட்டு ஏறுறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த பஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு போகிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 20 மினிட்ஸ் to ½ hour டைம் எடுத்துக்கும். பீச் ரீச் ஆனோடனே அவங்க சொல்லுவாங்க, அங்கேருந்து இறங்கி ஜஸ்ட் ரோடு கிராஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பீச் வந்துடும். நம்ம ஆக்சுவலாக பீச் ஸ்டேஷன் வந்த உடனே அங்கேருந்து ட்ராப் ஆகி ரோடு கிராஸ் பண்ணி இப்போ பீச்சுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு பீச்சுக்குள்ளே என்ட்ரி ஆனே ஒரு சூப்பரான ஃப்ரை பண்ணுற ஸ்மெல் வந்தது. என்னடா அப்படின்னு பார்த்தா இங்கே வந்து காடை முட்டை, அப்புறம் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் சில்லி, அப்புறம் இன்னும் நிறையா ஃபுட்டு வந்து மேக் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து கேரளாவோட அத்தன்டிக் ஃபுட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ குட்டி குட்டியான எக்ஸ் எல்லாம் வந்துட்டு பாயில் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க போல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கடலில் இருக்க சிப்பி சம்திங் அந்த மாதிரி ஒரு ஃபுட்டு கூட இங்கே வச்சுருந்தாங்க. அந்த ஃபுட்டு தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அதை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிறத சாப்பிடணும் போல். ஸோ நீங்கள் ஒரு நான்வெஜ் லவராக இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வெஜ் லவராக இருந்தால் உங்களுக்கான இன்னொரு ஃபுட் அங்கே அவைலபிளாக இருக்குது. அது நான் என்னன்றதை சொல்கிறேன் கண்டிப்பாக. காடை முட்டை பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இவ்வளோ ஃபேமஸாக ட்ரெண்டிங்காக நம்ம பார்க்கவே முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா காடை முட்டையோடு சேர்த்து நமக்கு பட்டாணி அது இது சொல்லிட்டு போட்டு கொடுப்பாங்க. அதுவே வந்து ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதோ அண்ணன் வெஜ் லவருக்காக வந்து காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த காலிஃப்ளவர் சில்லி ஒரு அவசியமான டிஷ்ஷாக இருக்கும். அப்புறம் ஏதாவது ஒரு டிஷ் சாப்பிட்டு நீங்கள் அப்படியே பீச்சில் வாக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு வியூ பார்க்க முடியும். அங்கேருந்து நீங்கள் ஜஸ்ட் இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்க அப்படின்னா அங்கே பீச்சுக்கு ரொம்ப நியர்பைலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெல்லிக்காய், மாங்காய், அப்புறம் பைனாப்பிள் இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸை வந்து சம்திங் ஏதோ ஒரு வாட்டர் ஐ திங்க் ஸோ வினிகர் அந்த மாதிரி இதில் வந்து ஊற வச்சுருப்பாங்க. அதை வந்து நீங்கள் ஒரு பீஸ் வந்து 10 rupees சம்திங் சேல் பண்ணுவாங்க. அதை வாங்கி சாப்பிட்றதுக்கு ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஆக்சுவலி நீங்கள் அந்த பீச்சில் வந்து ஒரு 1/2 hour to 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்படியே நிழலாக இருக்கிற ஒரு இடத்த பார்த்து நீங்கள் உட்காந்து அப்படியே பீச்சை வேடிக்கை பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் உங்கள் கிட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா அங்கேயே வந்துட்டு சாப்பிட்றதுக்கு அப்புறம் டாய்ஸு அப்புறம் பலூன்ஸ் இந்த மாதிரி நிறைய சேல் பண்ணிகிட்ருப்பாங்க. நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு அதை வாங்கி கொடுக்கலாம். அப்புறம் ஃபோட்டோ, ஸ்னாப், செல்ஃபீஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்கள் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அங்கே நியர்பைலே வந்தீங்க அப்படின்னா ஒரு பார்க் இருக்குது. அந்த பார்க்கில் நீங்கள் விசிட் பண்ணலாம் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் மாலுக்கு கூட போகலாம். ஆக்சுவலாக கோழிக்கோட்டில் லொக்கேட் ஆகிருக்க மால் நிறைய மால்ஸ் இருக்குது. பட் நம்ம இன்றைக்கி போகிறது பார்த்திங்கன்னா ஹைலைட் மாலு. அது கொஞ்சம் பெரிய சைஸ் மாலு. அப்புறம் நீங்கள் கூகுளில் செக் பண்ணிங்கன்னா கூட 4.4 ரேட்டிங் இருக்கும். அங்கே உங்களுக்கு ஒரு 1 to 2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் அங்கே பஸ்ஸில் ஏறின உடனே ஹைலைட் மால்னு டிக்கெட் எடுத்திங்கனாலே அங்கே உங்களுக்கு சொல்லுவாங்க எந்த பஸ்ஸில் ஏறணும், எங்கே போய் இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஒரு வழியாக ஹைலைட் மால் வந்து ரீச் பண்ணிட்டோம். அங்கேருந்து ரோட் கிராஸ் பண்ணி நீங்கள் வந்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கதான் ஹைலைட் மாலோட என்ட்ரன்ஸு. நம்ம உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். நம்ம கோயம்புத்தூரில் நிறைய மால்ஸில் இருக்க ஜூடியோ வந்து இங்கே ஹைலைட் மால்லேயும் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த ஹைலைட் மாலில் உள்ள ஜூடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் ஹூடி, அப்புறம் ட்ராக் ஃபேண்ட்டு, அப்புறம் வைல்டு ட்ராக் ஃபேண்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. எனக்கு வந்து ஒரு டிஷர்ட்ஸும் ஒரு ஹூடி அப்புறம் ஒரு ட்ராக் ஃபேண்ட்டும் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். உண்மையாலுமே சூப்பராக இருந்தது. நீங்கள் உங்கள் கிட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்திருந்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருந்தீங்கன்னா உங்கள் கிட்ஸ் ப்ளே ஏரியா வந்து நிறையா இருக்குது. நீங்கள் அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பெரியவங்களாவே வந்தாலும் உங்களுக்கான ஃபுட் கோர்ட் வந்து அங்கே மேலே இருக்குது. நீங்கள் அங்கே போய் ஃபுட் ஷேர் பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம்.
வழியாக மாலை ஃபுல் அண்ட் ஃபுல் சுற்றி பார்த்துட்டு அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வேணுங்கிறத பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நீங்கள் மாலுக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 to 3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் வந்துட்டு எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு 1.5 ஹவர்ஸே போதுமானதாக இருக்கும். அங்கேருந்து அப்புறம் முடிச்சுட்டு நம்ம ஒரு 1:30ன்றப்ப கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பி நம்ம இப்போ எங்கே போக போகிறோம் அப்படின்னா அங்கே கோழிக்கோடில் இருக்க ஒரு ஃபேமஸான ஹோட்டலுக்கு தான் போக போகிறோம். எனக்கு கேரளா டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸஸ்லேயே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அங்கே உள்ள பஸ்ஸஸ் எல்லாமே மேக்ஸிமம் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அங்கே அதேமாதிரி பார்த்திங்கன்னா விசில்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, பெல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் நீங்கள் ஆட்டோவில் எந்த ஏரியாவிலேருந்து எந்த ஏரியாவுக்கு போனாலும் சரி கரெக்டான சார்ஜஸ் தான் வந்து அங்கே சார்ஜ் பண்ணுவாங்க. ரொம்ப அதிகமாகலாம் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் அங்கேருந்து கூகுள் மேப் லொக்கேஷன் போட்டு இல்லை ஆட்டோ புக் பண்ணி அந்த மாதிரி கூட நீங்கள் இங்கே ரீச் ஆகலாம். இந்த ஹோட்டல் பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா ரஹமத் ஹோட்டல். இங்கே வந்து இது கோழிக்கோட்டில் ஃபேமஸான ஒரு பிரியாணி ஹோட்டல்னு சொல்லலாம். நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தால் இந்த ட்ரை பண்ணுங்கள், இல்லை வெஜிடேரியனாக இருந்தால் வெஜ் ஹோட்டல் ட்ரை பண்ணுங்கள். கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபுல் ரஷ்ஷாக இருந்தனால நம்மளை வந்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் போக சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் போயிட்டு நம்ம ஃபுட் எப்படி இருந்ததுன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வரலாம். நம்ம போகிறப்ப ஃபுல் ரஷ்ஷாக பில் அடிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம அந்த ஹோட்டலோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி, இதுக்கு முன்னாடி இங்கே என்ன ஸ்பெஷலு, ஏன் இந்த ஹோட்டல் வந்து ஃபேமஸ் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் விசாரிச்சுட்டு அங்கேருந்து நம்ம ஃபுட் சாப்பிட்றதுக்காக உள்ளே போய் உட்கார்றதுக்கான பிளேஸை தேடி போயிட்டோம். நம்மளோட ஃபேவரட்டான சிக்கன் பிரியாணி தான் அங்கே ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்றத டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த சீ ஃபுட் ஐட்டம் வந்து செட் ஆகும் அப்படின்னா ஒரு இடத்துல போய்ட்டு ஆர்டர் பண்ணுங்கள். சீ ஃபுட் ஐட்டம் செட் ஆகாது அப்படின்னா சீ ஃபுட் ஐட்டம் தெரியாத இடத்துல ஆர்டர் பண்ணி சாப்பிடாதீங்க. என்ன அப்படின்னா ஒருத்தர் ப்ரான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க, பட் ப்ரான் வந்து ஒருத்தருக்கு செட் ஆகாது. இது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னதை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம கேரளா பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தனால இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் கொடுப்பாங்க. ஊறுகாய், பப்பட்டு, அப்புறம் சாலடு இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டிக் ஃபீலாக இருக்கும். பிடிச்சவங்க மட்டும் பை பண்ணி சாப்பிடுங்க, இல்லைனா விட்டுருங்க. எனக்கு அது ஒரு ஆவரேஜ் ஃபீல் கொடுத்தது. அந்தளவுக்கு ஹைப்பாக தெரியல உண்மையை சொன்னால். நம்ம ஒரு வழியாக சிம்பிளாக லஞ்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி பில் பே பண்ணுறதுக்காக அங்கே போயிட்டோம். நீங்கள் இங்கே தான் சாப்பிடணும், இப்படி தான் சாப்பிடணும் அப்படின்றதுலாம் கிடையாது. கண்டிப்பாக ஒவ்வொரு பிளேஸ்க்கு நம்ம போகும்போது ஒவ்வொரு இடத்துல அத்தன்டிக்கான ஃபுட்டு கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணணும். ஏன் அப்படின்னா இன்னொரு டைம் அந்த இடத்துக்கு நம்ம எப்போ போவோன்றது கண்டிப்பாக நமக்கே கூட தெரியாது. அதனால நம்மளோட பட்ஜெட்டுக்கு செட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபுட் நல்லாயிருக்கும் நல்லாலையோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அதுலேருந்து சில விஷயம் நம்ம கேதர் பண்ணலாம். அப்புறம் நீங்கள் வீட்டில் கூட அந்த ஃபுட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது எப்படின்னு கேட்டு கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ஒருவேளை நான் பில்லை பே பண்ணிவிட்டு அங்கேருந்து நான் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே ஜஸ்ட் அந்த ஹோட்டல்லேருந்து ரைட் சைடு வாக் பண்ணி போக ஆரம்பிச்சிங்கன்னா இங்கே நிறையா நமக்கு மளிகை கடைகள், அதாவது இந்த ஊரில் சொல்லப்போனால் ஸ்டோர்ஸ் வந்து நிறையா இருக்கும். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவோட அத்தன்டிக் ஸ்டைலில் உள்ள ஹேண்ட்மேட் சோப்ஸ் வந்து நிறையா அவைலபிளாக இருக்கும். இந்த சோப் பார்த்திங்கன்னா வெறும் 20 rupees, 15 rupees, அப்புறம் பார்த்திங்கன்னா 50, 100 இந்த மாதிரி நிறைய ரேஞ்சஸில் வந்து ஹேண்ட்மேட் சோப்ஸ் வந்து நிறையா அவைலபிள் இருக்கும். இதில் ஆலோவேரா, அப்புறம் ஒயிட் சோப்பு, மில்க் சோப்பு, அந்த மாதிரி நிறைய சோப்ஸ் வந்து அவைலபிள் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான ஹேண்ட்மேட் சோப்ஸ் வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து நம்ம ஆங்கிலேயர்கள் படையெடுப்புக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த ஏரியா வந்து ரொம்ப ஃபேமஸான ஏரியா. நான் வாஸ்கோடார் கண்டுபிடிச்ச பீச்சில் வந்து இதுவும் ஃபேமஸான ஒரு பீச். എത്ര പൈസ കൊടുക്കണേ ഏട്ടാ? 6 കൊല്ലോ.
ഫിറ്റഡ് കവറുണ്ടോ? ഇത് എത്ര ഫുള്ളായിട്ട്? ഒന്നോ? ഏത് സ്പെഷ്യലാണ് ആ സോപ്പില? എന്ത് സ്പെഷ്യലാണ് ആ സോപ്പില? ആ ആ 6 அங்கே நமக்கு தேவையான சோப்பெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபிஷ் அண்ட் ப்ரான் செக்ஷனுக்கு தான் வந்திருக்கோம். அது ஜஸ்ட் ஒரு மார்க்கெட் அப்படி தான், அங்கே நியர்பைலே இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லோவஸ்ட் ப்ரைஸ்ன்றதை விட உங்களுக்கு ஓகேவான ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் அண்ட் ப்ரான் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நியர்பை ஒரு 3 ஹவர்ஸ் ட்ராவல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஐஸ் பாக்ஸில் போட்டு அந்த ஃபிஷ் அண்ட் ப்ரான்ஸ்லாம் நீங்கள் பை பண்ணிட்டு போகலாம். அங்கேயே தெர்மாக்கோல் பாக்ஸஸ்லாம் சேல்ஸுக்கு வச்சுருப்பாங்க. 100 ருபீஸ் 200 ருபீஸ் சைஸ்க்கு தகுந்தாப்பில் சேஞ்சஸ் ஆகும். அங்கே பர்ச்சேஸ் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணிவிட்டு, இல்லை அப்படின்னா நீங்கள் பாட்டுக்கு கிளம்பி உங்கள் ட்ரெயின் இல்லை பஸ், ஒருவேளை நீங்கள் ட்ரெயின் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுனாலும் கோழிக்கோடு ஜங்ஷன் போயிட்டு அங்கேருந்து நீங்கள் பஸ்ஸில் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணி ரிட்டர்ன் போகலாம். உங்களோட டைமிங் பொறுத்து நீங்கள் பஸ்ஸாக ட்ரெயின் நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கோழிக்கோடு ட்ரிப்பை சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம ரிட்டர்ன் ட்ரெயினில் தான் வந்தோம். இப்போ நம்ம கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரீச் ஆகிட்டோம். மணி இப்போ 11:09 ஆகுது. நம்ம இப்போ வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த ஒன் டே ட்ரிப் கண்டிப்பாக உங்களுக்கு விர்ச்சுவல் ட்ராவலில் உங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இது போல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். இது போல் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏவி. பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.